சூப்பரா இருக்கு ப்ரோ. நம்ம லவ் டுடே கூட டிராகன் கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஸ்டார்டிங் வந்துட்டு டிராகன் வச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் கூட ஓகே லவ் டுடே மாதிரி இல்லைனா கூட ஒரு டான் மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு டானோட படத்தோட ரிசம்பிளன்ஸ்லாம் வந்துச்சு. அந்த பிரின்சிபல் எஸ்ஜே சூர்யா சார்து, அப்புறம் இவருக்கு பதிலாக இவர் எஸ்கேது பதிலாக இவர் பண்ற மாதிரிலாம். பட் ஆனால் படம் போக போக வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு 30 minutes லேகாக இருந்தது. பட் ஆனால் அந்த லேக் வந்துட்டு இன்டர்வல் பிளாட்டுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லா அது வந்துட்டு எதனால அந்த லேக் இருக்கு அப்படின்றது வந்துட்டு புரிய வருது. சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடிலாம் நல்லா தான் இருக்கு. புரியல என்ன ப்ரோ? செம்ம பிளாஸ்ட் ப்ரோ அந்த காம்போவே. விஜய் சித்து அப்புறம் அந்த மொட்டை மாடி அந்த சீரீஸ்ல வருவாங்க, அவங்க 3 பேருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லாமே படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் பாட்டு மட்டும் படத்துல மியூசிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா எஸ்டிஆர்லாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு போட்டிருக்காங்க. எஸ்டிஆர் பாடியிருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் மட்டும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். பிஜிஎம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி படத்துல ஆக்ஷனு அப்புறமா காமெடி ரொமான்ஸ்ல இருந்து எல்லாமே செட் ஆயிருக்கு. ரொமான்ஸ் எதுவும் வல்கரா எந்த ரொமான்ஸுமே இல்லை. எல்லாமே ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலியோட வரலாம். ஒரு செம்ம என்டர்டெய்னரான படம் தான். ஆமா, ஸ்டார்டிங் 30 minutes ஃபுல் லாக் இருக்கும். அதாவது இது வந்துட்டு லோக்கல் ட்ரெயின் மாதிரி போகும் ப்ரோ. ஸ்டார்டிங் வந்துட்டு ஸ்டேஷன்ல நிற்கும், திடீர்னு வேகமா போகும், திடீர்னு ஸ்டாப்பிங்ல நிற்கும், திருப்பி வேகமா. அது ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது, திடீர்னு ஸ்டாப் ஆச்சு, லேக் ஆச்சு, திருப்பி போயிட்டே இருந்தது, லேக் ஆச்சு. அதுதான் சொல்ல வரேன். அந்த லேக் எதனால இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த படம் வேகமா போகும். அது அது வேகமா போகுதுன்றது நமக்கு எப்ப ஃபீல் ஆகும்னா அந்த லேகை வந்துட்டு நம்ம ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும் என்ன சொல்ல வராங்கன்னு. அப்படி பார்த்தோம்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்த வர சீன்லாம் விறுவிறுன்னு போகும். நம்ம இப்போ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் சீன் 30 நிமிஷம் சீன் கவனிக்கல அப்படின்னா கிளைமேக்ஸ்ல நிறைய பேருக்கு கண்ணிலேருந்து தண்ணிலாம் வராது. எனக்குலாம் உள்ள நல்லா ஹிட் ஆச்சு கிளைமேக்ஸ். ஒரு மாதிரி அழுகெல்லாம் வந்தது. ஏன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. இல்ல ப்ரோ, பிரதீப் பர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. லவ் டுடேல எந்த மாதிரி ஒரு மேனரிசம்ல பண்ணியிருந்தாரோ அதே தான் வந்துட்டு உள்ள படத்துல பண்ணியிருக்காரு. அவர் யூஸ்வலா அவரோட கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் படத்துல பண்ணியிருக்காரு. டிஃபரன்ஸ் அனுபமாவோட ரோல் வந்துட்டு சூப்பரா இருந்தது. அவங்க வந்துட்டு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. அனுபமா பண்ணது. மிஸ்கின் சார் வந்துட்டு யூஸ்வலா அவர் பண்ற ஸ்டஃப் தான் பண்ணியிருக்காரு. ஆமா, அது வந்துட்டு அந்த பிரின்சிபல் கேரக்டர் பார்க்கும்போது எங்களுக்கு டிஃபரன்ஸ் பெருசா ஒன்றும் தெரியல. நான் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு டானோட ரெசம்பிளன்ஸ் தான் வந்தது. ஆனா ஓகே, அதுலயுமே வந்துட்டு ஒரு லைஃப் திருப்பி தரா மாதிரி, இதுலயுமே ஒரு லைஃப் திருப்பி தரா மாதிரி. அந்த பிளாட் மட்டும் கொஞ்சம் ஏதோ சிமிலரா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா அது வேற கதை, இது வேற கதை. இல்ல டிஃப்ரெண்ட் ப்ரோ, செம்ம டிஃப்ரெண்டான ஸ்டோரி. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. காலேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, பாருங்க. காமெடி எல்லாம் சூப்பரா மிரட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. மியூசிக், ஹீரோ ஹீரோயின் அப்புறம் விஜய் சித்து வ்ளாக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து அரியர்ஸ் அதை பத்தி நான் சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான கருத்து. எல்லாம் காலேஜ் பசங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். கண்டிப்பா பண்ணுங்க.